வெல்கம் டு சிஸ்டி ஃபார்ம்ஸ். நம்ம தோட்டத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். பல மரங்கள்லாம் வந்து நடவு பண்ணியிருந்தோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணியிருந்தோம். ஹை ரைஸ்டு பெட்ஸ் அமைச்சு வந்து அதில் வந்து பழமரங்கள்லாம் நடவு பண்ணியிருந்தோம், வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ அந்த பெட்டில் தான் வந்து வெஜிடேஷனும் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த பெட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 பெட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அமைஞ்சது. எவ்ரிதிங் வந்து ஒரு 16 ஃபீட் ப்ராட்னஸ் இருக்குது. லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 200 ஃபீட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ இதில் தான் வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து நாங்கள் வந்து பழமரங்கள் வந்து பிளான் பண்ணி வந்து வச்சுட்டோம். ஸோ ஒன்ஸ் இது வந்து இந்த பெட்ஸ் எல்லாம் அமைக்கிறதுக்கே வந்து ஜேசிபி யூஸ் பண்ணி 2.5 ஃபீட் வந்து டிக் பண்ணி மண்ணெல்லாம் ஷஃபில் பண்ணி மேலே போட்டிருந்தோம். ஸோ இந்த பெட்டில் அமைச்ச உடனே இந்த மண்ணும் வளப்படணுன்றதுக்காக தானியங்கள் விதைச்சி அதையும் அறுத்து இப்போ வந்து அந்த குழியில் வந்து ஹியூமஸ்க்காக வந்து போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு உரம், மக்கும் உரமாக வந்து இந்த பெட்ஸுக்கு அமையும்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்தில் வந்து அந்த அறுவடை பண்ண தானியங்கள் எல்லாமே வந்து போட்டாச்சு. சரி, போட்டுட்டு இப்போ வந்து இந்த பெட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தாங்க. ஸோ இதில் வந்து வெஜிடேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி வந்து போட்டிருக்கோம். ஏன்னா மரங்கள் வளர்கிற வரைக்கும் இந்த ஸ்பேஸை வந்து நம்ம நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இந்த பெட்டு வந்து 16 ஃபீட் பெட் இருக்கனால 4 ட்ரிப்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லைன் வைஸ் வந்து வெஜிடேஷன் பிளான் பண்ணலான்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து எங்களுக்கு உடனே தோணுது வந்து தக்காளி மிளகா வந்து பெட்ஸில் ஏற்றிடலாம். ஏன்னா அதுதான் வந்து கீழே இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவானது. ஸோ வராது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஸில் வந்து ஏற்றிட்டோம். ஃபஸ்ட்டு 2 பெட்ஸில் வந்து ஏற்றி வச்சோம். எல்லாமே கரெக்டாக ட்ரிப்ஸ் எல்லாமே போச்சு. பட் எங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சு. லைக் மிளகாலாம் வந்து ரொம்ப பழுத்து போயிடுச்சு. பழுத்து போயிட்டு நாற்றுகள் எதுவுமே வரவே இல்லை. அப்புறம் 3rd பெட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறது 3rd பெட்டு தான். இதில் வச்ச தக்காளி எல்லாமே நல்லா பிழைச்சிருக்கு. ஸோ இது வந்து நல்லாவே வந்து க்ரோத்தும் வந்துருந்தது. அப்போ வந்து மண்ணை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு 2 பெட்ஸில் வந்து முன்னாடி வந்து களிமண் மாதிரி இருக்குது. நம்ம எல்லாமே கீழே இருந்து எடுத்து போட்டனால வந்து அதுக்கு வந்து அந்த முன்னாடி வச்ச சாப்ளிங்ஸ் எல்லாமே வந்து வராமல் போயிடுச்சு. ஸோ அதை இன்னும் வந்து நம்ம மண்ணுக்கு வந்து இன்னும் கரெக்டான எரு எல்லாமே கொடுக்க தான் மண்ணோட தரம் வந்து மாறும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஃபஸ்ட்டு 2 பெட்ஸில் வந்து பாதி லெவல் பொழைச்சிருக்கு, பாதிக்கு மேலே பொழைக்கல. ஸோ இந்த 3rd பெட்டில் வச்ச வந்து தக்காளி எல்லாமே வந்து பிழைச்சிருச்சு. இந்த 3rd பெட்டுக்கு கொடுத்த உற்சாகத்தில் எல்லாமே வந்து வந்ததில் வந்து இன்னும் கொஞ்சம் வெஜிடேஷன் வந்து இந்த பெட்ஸில் பிளான் பண்ணலான் இருக்கோம். ஸோ வச்சு பார்க்க தான் தெரியும் இந்த மண் வந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா வந்து மினிமம் லேண்டில் வந்து மேக்ஸிமம் பிளான்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்றத கான்செப்டில் தான் இந்த இதில் போனோம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாம் வளர்ந்தேனே வந்து இட் வில் பி அன் ஆர்கேட். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி பிளான்டேஷன்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் வந்து வைக்கணுன்ற பிளான் பண்ணி தான் வந்து வச்சோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பெட்டில் வந்து தக்காளி மிளகாய் தவிர கத்திரிக்காவுமே நல்லா வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 2 பெட்டில் வந்து உளுந்து வந்து விதைச்சிருக்கோம். ஸோ எப்படி வருதுன்றது போக போக வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஹாப்பி ஃபார்மிங். See you in next video. Bye bye.